I'll give you the title of the sermon. The title of the sermon is Heavy is the Crown. இந்த செய்தியினுடைய தலைப்பை நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். கிரீடத்தின் சுமை. So there is a famous quote by Shakespeare which says, "Uneasy lies the head that wears the crown." ஷேக்ஸ்பியர் அவர்களுடைய ஒரு கூற்று இருக்கிறது. ஒரு கிரீடத்தை சுமப்பது அவ்வளவு சுலபமானது அல்ல. We all know, because we are in this church, we all know that we are chosen people, we are crowned by God. சபையாய் நாம் அனைவருக்கும் தெரியும், நாம் எல்லாருமே தேவனாலே ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று. And we're going to talk about what comes as part of being crowned. அப்படி ஒரு அழைப்பு இருக்கும்போது அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வது, வைத்துக்கொள்வதனுடைய நோக்கம் என்ன? So before we go further, just for the clarification, let's quickly look at, are we really chosen? விளக்கத்தை நாம் நோக்கி முன்பதாக முதலாவது நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தானா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். So we can look at 1 Peter 2:9. முதல் 1 பேதுரு 2:9 நாம் பார்க்கும் பொழுது, But you are a chosen race, a royal priesthood, a consecrated nation, a special people for God's own possession, so that you may proclaim the excellency, wordful deeds and virtues of him who called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். So it clearly says that we are a chosen generation, a chosen race. இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அனைவருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லி. And did any of you go and choose God, or did God choose you? நீங்கள் யாராவது சென்று தேவனை தெரிந்து கொண்டீர்களா, இல்லை என்றால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரா? So we read it in our passage today, right? Ephesians 1:4-5. எபேசியர் 1:4 நாம் இன்றைக்கு வாசித்தோம். He chose us in Christ, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டபடியே, before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களை என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். So this was not when you accepted Jesus. நீங்கள் இது ஏதோ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே வந்ததல்ல. This is not because you got baptized. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்ததினாலே அல்ல. This is not because you pray every day. நீங்கள் ஜெபிப்பதினாலும் அல்ல. Whether you pray every day or not, நீங்கள் தினமும் ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, God has chosen you before the foundation of the world. ஆண்டவர் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்தெடுத்து விட்டார். And when we speak about the foundation, before the foundation he has chosen you, he has made you his child now. உலகத்தை அவர் தோற்றுவிப்பதற்கு முன்பதாகவே உங்களை அவருடைய பிள்ளையாக அவர் தெரிந்தெடுத்து விட்டார். And he's put a crown on top of you. உங்கள் தலையின் மேலே ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். How many of you know that you have a crown on top of you? எத்தனை பேருக்கு தெரியும் உங்கள் தலையின் மேலே ஒரு கிரீடம் இருக்கிறது என்று? Do you know how much a crown would weigh? அந்த கிரீடத்தினுடைய கனம் எப்படிப்பட்டது தெரியுமா? So recently, a few years back, you must have seen the coronation of King Charles III. கிங் சார்ல்ஸ் அவருடைய பட்டமளிப்பு விழா, அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். So you must have seen how they crowned him. They put a crown on his head. The crown that he had on his head weighs 2.6 kgs. அவர்கள் தலையில வைக்கப்பட்ட அந்த கிரீடத்தினுடைய எடை 2.6 கிலோ. It is pretty heavy, right? 2.6 kgs on your head. உங்க தலையின் மேலே ஒரு 2.6 கிலோ எடை உள்ள ஒரு கிரீடம் எப்படி இருக்கும்? கனமாய் தான் இருக்கும். But more than the crown, the weight of the crown, do you know what is more heavier? அந்த கிரீடத்தின் கனத்தை விட மேலானது என்ன தெரியுமா? The fact that he has to rule the entire country, right? That is the much heavier weight on the crown. அவருடைய கிரீடத்தினுடைய கனத்தை விட அந்த ராஜ்யத்தையே அவர் ஆளுகை செய்ய வேண்டும். பெரிய ராஜ்யத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் பெரிதான கனமாய் இருக்கிறது, சுமையாய் இருக்கிறது. So what I'm trying to tell you is, we're all Christians. நாம் எல்லோருமே கிறிஸ்தவர்கள் தான். A lot of you have been Christians from birth. Some accepted Jesus. அநேகர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் வந்திருக்கிறீர்கள். But we are all sort of understood that we are crowned, we are children of God. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக கிரீடம் சூட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோம். But then we have this question. ஆனாலும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. Why is there trouble in my life? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கின்றன? Why is my life so hard? ஏன் என் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கிறது?
I am chosen, right? So everything should supposed to be easy. Everything is supposed to be easy for my life. நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஆளா இருப்பதினாலே எல்லாமே எனக்கு சுலபமாக தானே இருக்க வேண்டும். But that's not the truth. ஆனால் அது உண்மை அல்ல. And the Bible never said that. வேதம் அதை சொல்லவில்லை. Even in John 16:33 we can see, in this world you will have trouble, but take heart, I have overcome the world. யோவான் 16:33 சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. So being chosen does not make your life easy. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு இருப்பதினாலே உங்கள் வாழ்க்கை எளிமையான சுலபமானதாக இருக்க போவதில்லை. But being chosen gives you a purpose and a destiny. ஆனால் உங்களுடைய வாழ்வினுடைய எல்லையை அடைவதற்காக it comes with a weight and responsibility. அது உங்களுக்கு ஒரு பொறுப்பையும் ஒரு அதிகாரம் இல்லை என்றால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது கொடுக்கிறது. So we're going to look at a few things that all of us commonly face in our life. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருமே சந்திக்கிற பொதுவான சில பிரச்சனைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So these are things that we face not because we are living a simple life, but because we are crowned. இந்த பிரச்சனைகள் ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கல்ல, இது நாம் கிரீடம் சூட்டப்பட்டவர்கள், அதனாலே இதை நாம் பார்க்க வேண்டும். So when I talk about all these points, you shouldn't think of yourself as, do I really have to go through all this? நான் சொல்ல போகிற சில காரியங்களை கேட்டுவிட்டு இப்படிதான் இந்த வழியாக தான் நான் கட்டாயம் கடந்து போக வேண்டுமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். But you have to remember that you have a purpose, and that is something that you have to work on, and these are all just parts of being on your path to your purpose. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இதிலே ஒரு சில காரியங்கள் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கலாம். And these are going to be relatable to most people. இது ஆனால் அநேகருடைய வாழ்க்கைக்கு இது ஒரு தொடர்புடையதாக தான் இருக்கும். And we're going to look at examples from the Bible as well. நாம் வேதத்திலிருந்து நாம் எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். So the first thing that you face as a chosen generation or a chosen crowned person, முதலாவதாக கிரீடம் சூட்டப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிற உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புவது என்னவென்றால், the first thing that you face நீங்கள் முதலாவது சந்திக்க போவது is rejection, ஒருவேளை நிராகரிப்பா இருக்கலாம், isolation, தள்ளிவிடப்பட்டவர்களா இருக்கலாம், and in extreme cases persecution. மேலும் உபத்திரவம், அதிகப்படியான ஒரு உபத்திரவத்துக்குள்ளே போகிறவர்களா இருக்கலாம். So we know the story of Moses, right? So Moses is a chosen person to save the Israelites. மோசே தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவன் இஸ்ரவேலருக்குள்ளே என்று நமக்கு தெரியும். And he was born and brought up in the palace. அவன் அரண்மனையிலே பிறந்து அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவன். But then when he tried to help the Israelites, ஆனால் அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்ய முயற்சித்த பொழுது they asked him, அவனிடத்தில் கேட்டார்கள், who made you ruler and judge over us? உன்னை யார் எங்கள் மேல அதிகாரியா ஏற்படுத்தினது என்று கேட்டார்கள். So people who are your own, உங்களுடைய சொந்த மக்களே, people who you think you're closest with, உங்களோட நெருக்கமா இருக்கிறவர்கள் என்று நினைக்கிறவர்கள், people you think are your own blood, நீங்கள் உங்களுடைய சொந்த இரத்த சம்பந்தமானவர்களா இருக்கலாம். in fact people that you're trying to help, நீங்கள் உதவி செய்யக்கூடிய மக்களாக கூட இருந்திருக்கலாம். they are the ones that reject you at times. அவர்கள் தான் உங்களை தள்ளிவிடுகிறவர்களாக நிராகரிக்கிறவர்களாக and this is not something that's unique to Moses. இது மோசேக்கு மாத்திரம் நடந்ததல்ல. You look at Joseph. யோசேப்பை பார்த்தீர்களானால் his own brothers, அவனுடைய சொந்த சகோதரர்களே betrayed him, அவனை மறுதலித்தார்கள், rejected him, தள்ளிவிட்டார்கள். and then what did they do? They isolated him. They put him into a pit. அவனை தள்ளி அவனை ஒரு குழிக்குள்ளே போட்டு விட்டார்கள். And this is not something that is unique to humans. அது ஏதோ மனிதர்களுக்கு விசித்திரமாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. Jesus came all the way down to earth. இயேசு கிறிஸ்துவே நமக்காக அவர் இந்த பூலோகத்துக்கு and he says வந்தார். in John 1:11, அவர் யோவான் 1:11 பார்க்கிறோம், he came to his own and his own did not receive him. அவருக்கு சொந்தமானதிலே அவர் வந்தார், ஆனால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இருக்கிறது. So we see that a lot of these times when God has selected you, God has made you crowned, or he's put a crown on you, you often face rejections. ஆண்டவர் உங்களை சொந்த பிள்ளையாய் தெரிந்தெடுத்து உங்கள் தலையிலே ஒரு கிரீடத்தை வைத்திருந்தாலும் நீங்களும் இப்படிப்பட்ட சில நிராகரிப்புகளை சந்திக்க வேண்டியதா இருக்கலாம். And in certain cases even persecutions. சில காரியங்களே உபத்திரவங்கள் கூட நாம் பார்க்கிறோம். So Jeremiah is one of those examples. எரேமியா ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. Jeremiah was doing the God's work.
எரேமியா தேவனுடைய காரியத்தை He செய்து was a கொண்டிருந்தார். prophet of God. அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் And இருந்தார். he goes and tells in the middle of the temple, அவர் தேவனுடைய ஆலயத்தின் நடுவிலே போய் நின்று and he talks about what's going to happen to Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லுகிறார். Ideal world, everybody is supposed to hear him and they are supposed to change their ways, correct? எல்லாருமே சொல்லப்போனால் அந்த வார்த்தைகளை கேட்டு தங்கள் வழிகளை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். But you know what they do? ஆனால் என்ன செய்தார்கள்? The Pashur son of Immer, Pashur, பாஷூர் who is the high priest in that temple, அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பிரதான ஆசாரியனாக பஷீர், he will beat him and he will put him in the middle of the temple as an insult. அவனை அடித்து அவனை அவமானப்படுத்தி குழியிலே சிறையிலே போட்டான். Now none of us have gone through that in our life, I hope so. நாம் யாரும் அந்த அளவுக்கெல்லாம் போனது கிடையாது என்று நினைக்கிறேன். But there are small things where we feel isolated. ஆனால் சின்ன சின்ன காரியங்களினாலே நாம் தள்ளப்படுகிறோம், We நிராகரிக்கப்படுகிறோம். feel rejected. நாம் நிராகரிக்கப்பட்டதாய் உணர்கிறோம். So for example, maybe you're at work, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே maybe you're one of the only Christians in your community. உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் ஒருவர் மாத்திரமே கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். So an example of that is because of my belief, do not smoke or drink. என்னுடைய நம்பிக்கை என்பது குடிப்பது சிகரெட் குடிப்பது அல்ல. So I don't do that in office. ஆனால் என்னுடைய அலுவலகத்தை அதை நான் But செய்வதில்லை. let's be honest, you know how most business deals go, how most of the work goes. So you see people grouping together to take a smoke break, or they drink together, and that's how they bond. ஆனால் அநேகர் கூட்டங்கள் அவருடைய கூட்டங்களிலே கூடும் பொழுதெல்லாம் குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் ஒரு பழக்கமாக அதிலே அவர்கள் வைத்திருப்பார்கள். So sometimes it feels like you're left out. அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம தள்ளப்பட்டவர்கள் போல நிராகரிக்கப்பட்டவர்கள் போல இருக்கலாம். These are small places in your life where you feel because of your belief in God. இப்படிப்பட்ட இடங்களிலே நீங்கள் தள்ளப்படும் போது என்ன நினைப்பீங்க? என்னுடைய நம்பிக்கை நிமித்தம் நான் தள்ளப்படுகிறேன், நிராகரிக்கப்படுகிறேன் என்று நினைக்கலாம். But you have to remember, you're not being rejected. நீங்க நன்றாய் நினைத்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அதில் அப்படி நடக்கும்போது அதனால நீங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. You're not cast out. நீங்கள் அங்கே இருந்து விரட்டப்பட்டவர்கள் அல்ல. You're called out. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். You're not cast out. நீங்கள் விரட்டப்பட்டவர்கள் அல்ல. You're called out. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். So when you are special, நீங்கள் விசேஷித்தவர்களாக இருப்பீர்களானால் you cannot be with normal people. நீங்கள் சாதாரண மக்களோடு இருக்க முடியாது. So in order to relate to real life, because most of you will believe, I have read the Bible, Bible la nadakkum, நம்ம லைஃப்ல நடக்குமா? So we have that question, right? So we want to relate to this world. So how many of you know about this thing called autism? இந்த காரியங்கள் எப்படி அப்படி இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது வித்தியாசமானதா இருக்குது என்பது எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள்? And how many of you know about this disorder called autism? இந்த மாற்று autism ne solunga. autism. So some call it disorder, but I wouldn't call it disorder. I think it is a difference. அதை நம்ம ஒரு ஒழுங்கற்ற தன்மை என்று நம்ம சொல்வதில்லை. அது வேறு தன்மையா இருக்கிறது. So there are a lot of these people who are autistic. அநேகர் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிசத்தோட கூட இருக்கிறார்கள். And in their childhood, right? அவங்களுடைய குழந்தை பருவத்திலே most of the doctors will tell them to be separated from the other kids. அவர்கள் அநேக மருத்துவர்கள் அவர்களை மற்ற பிள்ளைகளிடத்திலிருந்து தள்ளி வைக்கும்படி சொல்கிறார்கள். Because they will be a bad influence. ஏனென்றால் அவர்கள் ஒரு தவறான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கிறார்கள். And they might reduce the learning capacity of other kids. So that's what the doctors believed. டாக்டர் அவங்களுடைய நம்பிக்கை என்ன? மற்ற பிள்ளைகளை விட இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் செயல்கள் வித்தியாசமா இருக்கிறது என்று சொல்லி அவளை தள்ளி வைக்க சொல்லுவார்கள். But if you look at it, a lot of the most biggest achievers, ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது சாதித்த அநேகரை பார்ப்பீர்களானால் are actually autistic. அவர்கள் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிசத்திலே இருந்தவர்கள் தான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது. So for millennia, பணக்காரர்கள் for millennia, for thousands of years, அநேக ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு our idea of what we call as gravity, புவியீர்ப்பு விசையை குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதல் was very different. வித்தியாசமா இருந்தது. Until one person came and clarified it. ஒருவர் அதை சரி பண்ணுகிற வரைக்கும். And that person was Albert Einstein. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் வரும் வரை it was completely different, a wrong idea of gravity. அந்த புவியீர்ப்பு விசையை குறித்த புரிந்து கொள்ளுதல் தவறாக வேறு விதமா இருந்தது. So in order for somebody to correctly understand a concept that we now understand as gravity,
இப்பொழுது நாம் புரிந்து கொண்டிருக்கிற விதத்திலே யாரோ ஒருவர் வந்து அதை விளக்கிச் சொல்லும் பொழுது in order for him to find out and understand it, his autism helped him basically. அது 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 வந்து எப்படி கண்டுபிடிக்கப்படுதுன்னா அந்த ஆட்டிசத்தினுடைய It helped him. அதுதான் அவர்களுக்கு உதவியா இருந்திருக்கிறது. So he was able to think differently. அவர்கள் வித்தியாசமா யோசித்தார்கள். Similarly, we know about Michael Phelps. How many of you know Michael Phelps here? எத்தனை பேருக்கு So Michael Phelps is an athlete, a swimmer who has 23 Olympic medals. அவர் நீச்சல் இதிலே வந்து 23 மெடல்களை வாங்கி இருக்கிறார். That is more than the entire country of India. இந்தியாவிலேயே மொத்த இந்தியா வாங்கினதை விட அதிகமாய் அவர் வாங்கி இருக்கிறார். And he is another person who is autistic. அவரும் கூட பாருங்க இந்த ஆட்டிசத்திலே இருந்து வந்தவர் தான். Sir, leave all of that. Now how many of you know Elon Musk? Elon Musk, how many of you? Everybody should know, right? Elon Muskக்கு எல்லாரையுமே And you must have seen him speak in interviews. You must have seen how he stutters. அவருடைய இன்டர்வியூ நீங்கள் பார்க்கும்போது அவர் திணறி பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். That's because he is also having a condition that is very similar to autism. அவருக்கும் கூட பாருங்க அந்த ஆட்டிசத்தினுடைய சில பிரச்சனைகள் இருக்கிறது. So even though he has all of that, he right now runs 3 of the most successful, scientifically forward looking companies. ஆனால் அப்படி இருந்த பொழுது இன்றைக்கு அவரை பார்ப்போமானால் உலகத்திலேயே பிரம்மாண்டமான 3 பெரிய இயக்கத்தை ஒரு அமைப்பை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். So Tesla's is the Tesla car, that company is something that he runs. Tesla அந்த கம்பெனி அவர் நடத்துகிறார். SpaceX is something that he runs. SpaceX அவர் நடத்துகிறார். And he also has a few other brain related augmented reality things. So let's not go too deep into it. மூளை சம்பந்தமான ஒரு சில காரியங்களையும் அவர் அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். But the idea that I'm trying to tell you is these people were separated because they thought they were not like the others. அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் யார் என்றால் மற்ற பிள்ளைகளைப் போல அவர்கள் இல்லை என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள். But they are the ones that went on to achieve great things in their life. ஆனால் அவர்கள் தான் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். So we see that when you're selected, it is not because you are not good enough, it's because you are better than the rest. அதாவது நீங்கள் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதினாலே ஒருவேளை மற்றவர்களைப் போல நீங்கள் நல்ல சரியான ஆளாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருப்பதினாலே விசேஷித்தவர்கள் தான். So once you go through this rejection, isolation, sometimes persecution, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட தள்ளப்படுவது, நிராகரிக்கப்படுவது, ஒதுக்கப்படுவது போன்ற நிலையிலே இருக்கலாம், உபத்திரவப்படுகிற நிலைமையில இருக்கலாம். And we Indians are very strong hearted. இந்தியர்களாகிய நாம மிகவும் நல்ல உறுதியான இருதயம் உடையவர்கள். So we will take that a little bit. We'll take the suffering, we'll take the rejection a little easily. நாம் எல்லாரும் அந்த தள்ளி விடுதல், உபத்திரவப்பட அதெல்லாத்தையும் மிகவும் லேசா எடுத்துக்கொள்வோம். But what we cannot take, ஆனால் எதை நம்மால எடுத்துக்கொள்ள முடியாது, is delay. தாமதிக்கிறதை தான் எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. Nobody wants to wait. யாருக்குமே காத்திருப்பது பிடிக்கவில்லை. Anything that you order, it has to be home in 10 minutes. ஏதாவது ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல அது வீட்டுக்கே வந்துறணும். I remember when we used to go out buy things once in a week. நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் போய் பொருட்களை வாங்கி வந்தது எனக்கு நினைவில் இருக்கிறது. Then we switched to Amazon one day delivery. அமேசான்ல ஒரு நாளிலே கிடைக்கிற டெலிவரியை பெற்றுக்கொண்டோம். So if you wanted something, you can order it and have it tomorrow. ஏதாவது உங்களுக்கு வேண்டுமானால் நாளைக்கே கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Then that was not enough. அது கூட நமக்கு இப்பொழுது பத்தவில்லை. So now we have Zepto, we have Swiggy, Instamart. நமக்கு இப்பொழுது Zepto, Swiggy, Instamart எல்லாம் வந்து விட்டது. And you need your food in 10 minutes. 10 நிமிஷத்திலே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். And sometimes people expect God to also do it in 10 minutes. ஆண்டவரும் கூட அது போலவே 10 நிமிஷத்திலே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். Yeah, God, they rejected me, now it's 10 minutes. Now let's get back together. Do the miracle. ஏதாவது ஒரு நிராகரிப்பு வந்தா 10 நிமிஷத்துல அதை சரியாக்கி விட வேண்டும் ஆண்டவரிட நினைக்கிறோம். But that's not how God works, right? ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் செய்வது இல்லை. So if you look at the Bible, வேதத்தை பார்க்கும்போது, now before you get scared, நீங்கள் பயப்படாதபடிக்கு I'm going to tell you some very long durations that people waited. அநேக நாட்கள் காத்திருந்த ஒரு சிலரை குறித்து இன்னைக்கு நான் பேச போகிறேன். But that does not mean you have to wait that long. அந்த அளவுக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பது அல்ல. I'll also tell you how to get it quickly. எவ்வளவு சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நான் சொல்ல போகிறேன். But let's look at why God made them wait and how many people waited in the Bible. ஏன் ஆண்டவர் அப்படி காத்திருக்க வைத்தார், எத்தனை பேர் வேதத்திலே அப்படி காத்திருந்திருக்கிறார்கள். So the most famous out of it all, if you ever read the Bible, is Abraham. நீங்கள் எல்லாரும் வாசித்தது போல ஆபிரகாமை நீங்கள் குறித்து So he waited 25 years for Isaac.
அவர் ஈசாக்குக்காக 25 வருடங்கள் காத்திருந்தார். He got his son when he was 100 years old. 100 வயதாகும்போது தன்னுடைய மகனை அவர் பெற்றுக்கொண்டார். And the Moses that we spoke about waited 40 years. மோசே 40 வருடங்கள் காத்திருந்ததை பார்க்கிறோம். Joseph waited 13 years. யோசேப்பு 13 வருஷங்கள் காத்திருந்தான். David had to wait somewhere around 15 years. தாவீது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் காத்திருந்தான். And in David's case it is more relatable because he was anointed, he was supposed to be the king, but he still had to wait. தாவீதுடைய காரியம் நம்மோடு தொடர்புடையதா இருக்குது. ஏனென்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு அவன் அத்தனை வருடங்கள் காத்திருந்தான். And in the New Testament you see Paul. புதிய ஏற்பாட்டிலே பவுலை பார்க்கிறோம். He had to spend 3 years in isolation in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திலே 3 வருடங்கள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். But these delays are for a reason. ஆனால் இந்த தாமதங்கள் ஒரு நல்ல காரணத்துக்குரியதா இருக்கிறது. So these delays are not to batter you out. அந்த தாமதங்கள் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கானது அல்ல. These are not there to destroy your hope. உங்களுடைய நம்பிக்கை அழிப்பதாயும் அல்ல. But these delays in your lives are there to shape you and refine you. இந்த தாமதங்கள் உங்கள் வாழ்வை வடிவமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. So it is God giving you the time, the space for you to prepare yourself. ஆண்டவர் இந்த நேரங்களிலே இந்த தாமதத்தின் மூலமாக உங்களை அவர் சரி பண்ணுகிறார், உங்களை என்றால் ஆயத்தப்படுத்துகிறார். And he wants to prepare you to face something so big. பெரிய ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக உங்களை ஆயத்தம் பண்ணுகிறார். So when you have to do that, you need to have a certain level of understanding, skill set, knowledge, and that's the thing that he wants you to develop. அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான தாளந்துகளும் திறமைகளும் வெளிப்பட வேண்டி இருப்பதினாலே ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. So I'll ask you a very difficult question today. ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்க போகிறேன். How many of you feel you've been waiting for so long, you've been waiting again and again and again? எத்தனை பேர் அநேக நாட்களாய் காத்து கொண்டே இருக்கிறீர்கள்? And sometimes you think, yeah, just one more week. இன்னும் ஒரு வாரம் காத்திருக்கணுமா? And then you extend it, you say just one more month. ஒரு மாசம் காத்திருக்க வேண்டுமா? Then it becomes 1 year. ஒரு வருடம். Then it becomes 2 years. 2 வருடங்கள். I'm going to keep going, I'm not going to stop. நான் போய்க்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கேன். And it gets very hard, right? You first you have a lot of faith, first you have a lot of hope. முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும். But then it gets delayed and things look too far gone. காரியங்கள் தாமதிக்க அது கடினமாகி விடுகிறது. And you know what happens when you go to that too far gone? அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகும்போது the next thing happens when you go too far gone. அடுத்தது என்ன நடக்கும்? You get emotionally strangled and struggled. உங்களுடைய மனத அளவிலே நீங்கள் ஒரு போராட்டத்துக்குள்ளேயும் பிரச்சனைக்குள்ளேயும் போவீர்கள். You will have fear. பயம் வந்து விடுகிறது. You will have doubt. சந்தேகம் வருகிறது. You will have discouragement. சோர்வடைகிறீர்கள். And you will lose hope. நம்பிக்கை இழக்கிறீர்கள். So this is something that I am not saying everybody should face, but it's something that we've all faced. எல்லாரும் இத சந்திக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நாம் சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். I can again ask a question. How many of you have ever faced any of this? And I think everybody will raise your hands. இதுவரைக்கும் நான் இத மாதிரி யாருமே நான் சந்தித்ததே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? கையெல்லாம் தூக்கிர வேண்டாம். And we see the same thing happen in these prophets, in these large characters in the Bible. இப்படிப்பட்ட காரியங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் பெரிய கதாபாத்திரங்களுக்கும் வேதத்திலே நடந்திருக்கிறது. So for people who only glance to the story of Moses, மோசேயினுடைய கதையை மேலோட்டமாய் பார்க்கும்போது they often think Moses is this very holy person who is strong and has a strong faith. அவர் மிகவும் பரிசுத்தமானவர், விசுவாசத்திலே பயங்கர உறுதியானவர் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். But Moses is this kind of person, when somebody comes and complains to him, மோசே எப்படிப்பட்டவனா, யாராவது அவரிடத்துல வந்து ஏதாவது குறை சொன்னால் அவர் அப்படியே திரும்பி பாத்தீங்களா என்ன சொல்றாங்க, that's what he does. பாத்தீங்களா என்ன சொல்றாங்கன்னு. So he does not, he is the kind of person that when people complain to him, he takes it directly to God. அவன் யாராவது மக்கள் வந்து ஏதாவது குறை சொன்னா அப்படியே தூக்கிட்டு போய் ஆண்டவர்ட்ட சொல்லுவார். And the other thing is when God tells him to do something, right? ஆண்டவர் ஏதாவது செய்ய சொன்னால் he'll be like, why should I do it? Send somebody else, no? ஏன் ஆண்டவர் என்னைய செய்ய சொல்றீங்க, யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னுவார். Send my brother Aaron, no? ஆரோன் அனுப்பிருங்களேன் அப்படின்னுவார். I don't want to talk. எனக்கு பேச விருப்பம் இல்ல. Then even after God tells him, fine, I'll send you Aaron. ஆண்டவர் பேசின பிறகு கூட ஆரோனை நான் அனுப்புறேன். No, when he says ஆண்டவர் ஆரோனை அனுப்புறேன்னு சொன்ன பிறகு கூட he'll ask, why did you send me? உடனே ஏன் என்னை அனுப்புறீங்க
So in Exodus 5, again, we don't have to go through it, but we know the story, right? So he goes in front of the Pharaoh and he says, this is what the God says. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவன் பார்வோனிடத்துல போறதுக்கு அவன் வந்து தயங்குகிறான். So when he goes and tells Pharaoh and then Pharaoh says no, he goes back to God. He's like, why are you doing this to me, God? அப்படி அவன் பார்வோன் அதை கேள்வி கேட்டு அவன் கீழ்ப்படியாம போகும்போது திரும்ப வந்து ஏன் ஆண்டவரே என்னை நீங்க பார்வோன்ட்ட அனுப்பிச்சீங்க. And then you know what happens? The same rejection happens. Those Israelites, they come and tell him, because of you only we are suffering more. அது மாத்திரம் இல்ல, அவன் ஏன் அந்த ஒரு தவிர்ப்புக்குள்ளே ஒரு நிராகரிப்புக்குள்ளே போனான்றால் இஸ்ரவேல் மக்களும் வந்து அவனிடத்துல சொல்லுவார்கள், உன்னாலதான் நாங்க இந்த பிரச்சனைக்கு. And Moses is discouraged. அவன் மிகவும் சோர்ந்து போனான். Now when you're discouraged, right, I don't know about you, but sometimes we lament to God. நீங்கள் எப்படின்னு தெரியவில்லை, ஆனால் அநேக நேரம் நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவரை நோக்கி அழுகிறோம். And we start complaining to God and we say, because of you only I'm here. ஆண்டவரே உங்களால தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரையே நம்ம அவரிடத்துல குற்றம் சொல்லுவோம். And in the Jeremiah that we were talking about, எரேமியாவை குறித்து பார்க்கும் பொழுது, in the same Jeremiah 20th chapter, எரேமியா 20ஆம் அதிகாரத்திலே, so we can see in verse 7, 7ஆம் வசனத்திலே, O Lord, you induced me and I was persuaded. You're stronger than I and have prevailed. I am in Darius daily. Everyone mocks me. I'm not quite sure what version that is. கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். So in another translation it says, Lord, you deceived me. ஆண்டவரே நீங்க என்னை வஞ்சித்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். I am ridiculed all day long. நான் காலம் ஃபுல்லா நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன். But so Jeremiah here does what we do in our real life. நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அதை தான் எரேமியாவும் சந்தித்தார். We say, God, Lord, you told me to wait. I waited, but look at me now. I am suffering. ஆண்டவரே நீங்க சொல்லி நான் காத்திருந்தேன். இப்ப பாத்தீங்களா என்னுடைய நிலைமை என்னன்னு. And sometimes we also feel like God has forsaken us, right? அநேக நேரங்க நம்ம நினைக்கிற ஆண்டவரே கைவிட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு. Even Jesus on the cross, இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில இருக்கும் பொழுது he was struggling with his emotions. அவருடைய உணர்வுகளினாலே அவர் வேதனைப்பட்டார். My God, why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். This is not just his prayer, these are emotional cryouts from our heart. அது ஜெபம் அல்ல, உள்ளே இருந்து இந்த ஏக்கத்தினாலே வந்த ஒரு வார்த்தை. So these are points where we feel the lowest in our life. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைந்த நிலையிலே நாம் ஒரு தாழ்வான நிலைமையில இருக்கும்போது வருகிற ஒரு ஜெபம். So we see first we have the rejections and all of that. நாம் தவிர்ப்பை நாம பார்க்கிறோம், நிராகரிப்பை பார்க்கிறோம். Then it's again delayed a lot more. அடுத்தது ஒரு தாமதிக்கிறதை பார்க்கிறோம். And to add on top of that we have the emotional struggles that we go through. அந்த தாமதிக்கிறதுனுடைய உச்சியில கடைசியில நம்மளுடைய emotional struggles, fear, doubt, சிந்தையிலே உணர்ச்சிகளிலே நாம் பாதிக்கப்படுகிறோம். So we are all humans, we struggle through all of these emotions. நாம் எல்லாரும் மனிதர்கள், இப்படிப்பட்ட உணர்வுகளினாலே பாதிக்கப்படுகிறோம். But I wanted to tell you that you have to keep going. ஆனால் உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து போங்கள். I'll tell you why. ஏன் என்று சொல்லுகிறேன். So I know we are sitting in the church and a lot of you very holy people here. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை உட்கார்ந்திருக்கீர்கள், எல்லாரும் பரிசுத்தவான்கள். Some might not watch movies and TV. சிலர் சினிமா கூட டிவில பார்க்க மாட்டீர்கள். But if you know or if you watched any movie, அப்படி ஒரு சினிமா நீங்கள் பார்ப்பீர்களானால், there is this thing called as the hero's arc. அதிலே வந்து கதாநாயகர்கள் இருப்பார்கள். A hero's story or the hero's arc. கதாநாயகர்கள், the storyline. அந்த கதை. So in the story you will always see the hero, right? First they introduce the hero. முதல்ல அந்த கதாநாயகனை அறிமுகப்படுத்துவார்கள். And they make him separate from the rest of them. மத்த எல்லாரையும் விட வித்தியாசமா அவனை காட்டுவார்கள். So when you see the movie, right, there'll be a lot of people, but then the hero alone they'll focus, they'll put a light on him. அநேக பேர் இருந்தாலும் கூட அந்த கதாநாயகனுக்கு மாத்திரம் லைட் போட்டு அவனை தனியா காட்டுவாங்க. Then they will send him to fight with some small rowdies. சின்ன ரவுடிகள்ட்ட போய் அவர் சண்டை போடுவாரு. So he'll win one or two fights. ஒரு சில சண்டையில ஜெயிச்சிருவாரு. Then he will meet the boss. அப்புறம் அவர் பெரிய ரவுடியில தலைவனை சந்திப்பார். And then the boss will defeat him and he will go almost like lost hope. அந்த ரவுடி வந்து வில்லன் வந்து இவனை தோற்கடித்து விடுவான். And that's when they put that intermission. அந்த இடத்துல தான் இடைவேளை வந்துரும். So you all wonder what's going to happen. என்ன நடக்குமோ என்று பார்ப்போம். But we all know deep down the hero will win.
ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கட்டாயம் ஹீரோ தான் Well, ஜெயிப்பார் because என்று. that's the point of the movie, right? You need the அதுதான் hero to win. அதான் நம்ம கதையின் சினிமாவுடைய இதே அதுதான், ஹீரோ தான் ஜெயிக்கணும். We all know the hero is going to win, but during the intermission we all wonder, is it going to happen? How is he going to win? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹீரோ தான் ஜெயிப்பான்னு. ஆனாலும் அந்த இடைவேளையில நமக்குள்ள யார் ஜெயிப்பா, என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி Your இருக்கும். life is no different. உங்க வாழ்க்கைக்கும் எந்த வித்தியாசமும் You're இல்லை. currently going through the intermission நீங்கள் இப்பொழுது இடைவேளையில தான் இருக்கிறீர்கள். and you're facing the question of what is going to happen. என்ன நடக்குமோ என்ற கேள்வி But இருக்கலாம். the God of heavens has written your story already ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்கள் and கதையை he's made ஏற்கனவே sure எழுதி that you're going to be வைத்திருக்கிறார். victorious. அது இயற்கையாகவே அது நடந்துவிடும். So I want you to remember that in the end of the story you're going to win. இந்த கதையினுடைய முடிவிலே நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். So, ஆமென். There is a reason why in these movies, right, the hero is beaten down. இந்த கதைகளிலே ஏன் இந்த கதாநாயகன் அடி வாங்குகிறான்? Because then, until then, he probably does not know martial arts. ஒருவேளை அவருக்கு கராத்தே எல்லாம் தெரியாமல் இருக்கலாம். But then he goes and learns karate. உடனே அவர் போய் அதை படிப்பாரு. He'll learn it in 1 week. People, 10 years எடுத்ததெல்லாம் 1 weekல he'll learn. 10 வருஷத்தை தான் அவர் ஒரே வாரத்துல கற்றுக்கொள்வார். Again, with the grace of God, you can also learn it. நீங்களும் கூட கர்த்தருடைய கிருபையில கற்றுக்கொள்ளலாம். And I'm not talking about karate, I'm talking about your real life skills. கராத்தே பற்றி சொல்லவில்லை, உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான திறமையை வளர்த்துக் கொள்வதை குறித்து சொல்லுகிறேன். When you go through these rejections, when you go through these isolations, இந்த தவிப்பையும் நிராகரிப்பையும் நீங்கள் சந்திக்கும் and பொழுது, when you go through these times of loneliness, தனிப்பட்ட தனிமையை நீங்கள் சந்திக்கும் பொழுது, fear, doubt and discouragement, பயம், அவிசுவாச, சந்தேகங்கள் வரும் பொழுது, you are preparing yourself நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறீர்கள். and you're making sure that you are ready to face the purpose that God has for you. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகிறீர்கள். So let's look at the same people that we spoke about. இந்த பார்த்த அதே மக்களை குறித்து பார்க்கலாம். So Abraham had to wait so long. ஆபிரகாம் வெகு நாள் காத்திருந்தார். And he is known as the father of நேஷன்ஸ். அவர் கடைசியிலே ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். So in spite of him waiting for 100 years, அவர் 100 வருடங்கள் வயது வரை காத்திருந்த பொழுதும், he is today called as the father of nations. இன்னைக்கு ஜாதிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். And so many people, so many groups, religious groups, sects, they call him the father. அநேக கூட்டத்தினர், வித்தியாசமா மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஆபிரகாமை தகப்பன் என்று அழைக்கிறார்கள். So it doesn't happen the way you expect. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அது நடக்காமல் இருக்கலாம். It doesn't happen in your timeline. உங்களுடைய நேரத்துக்குள்ளே அது நடக்காமல் இருக்கலாம். But it happens in the perfect timeline. ஆனால் கரெக்டான சரியான நேரத்திலே அது நடக்கும். So in that time of waiting, right, Abraham learned to trust God. காத்திருக்கிற நேரத்திலே ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தான். He is well known for his faith. அவனுடைய விசுவாசத்தை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். So it was his time to learn to trust God, to rely on him and to believe him for what he said. ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவரை சார்ந்து வாழுவதற்கான நேரமாக அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டான். And if you look at Moses, மோசேயை பார்க்கும் பொழுது, in the beginning he was brought up in this palace. அவன் ஆரம்பத்திலே அரண்மனையிலே வளர்க்கப்பட்டாலும், Because he was brought up in the palace, அவன் வளர்க்கப்பட்டதினாலே he had a lot of characteristics. நிறைய குணங்கள் அவனுக்குள்ளே These உண்டாயிற்று. characteristics were not the characteristics that God was looking for in a leader. ஒரு தலைவனுக்குரிய காரியங்களை அவன் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டிய ஆண்டவர் எதிர்பார்த்த அந்த அளவுக்கு அவன் பெற்றுக்கொண்டிருக்கவில்லை. He was not somebody who was humble. அவன் தாழ்மையாய் இருக்கக்கூடியவனாய் இல்லை. He was not somebody who had the patience. பொறுமையாய் இருக்கக்கூடியவனாய் இல்லை. But that's when it happens. So he goes and he kills somebody. அதனால் தான் அவன் போய் ஒருவரை கொன்று கொலை செய்து So விட்டான். we see that he is prideful. அவன் பெருமையாய் பேசினான். And he thinks that he is there to save the generation. அவனே மக்களை எல்லாம் ரட்சித்து விடுவான் என்று நினைத்தான். And then he does something with his anger, his spite. கோபத்தினாலே அவன் அந்த இடத்திலே சண்டையை போடுகிறான். But then God sends him out. ஆண்டவர் அவனை வெளியேற்றுகிறார். He spends 40 years in the desert. 40 வருடங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறான். So one thing that you learn in the desert, right? வனாந்தரத்திலே ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். Things are too far. எல்லாமே தூரத்திலே இருக்கும். There is going to be sand as far as you can see. பார்க்கிற இடமெல்லாம் வெறும் மணல் பரப்பா And there is இருக்கும். water in very few places. ஒரு சில இடங்களில் எங்கேயாவது தான் தண்ணீர் கிடைக்கும். And you need to be patient. பொறுமை வேண்டும். And you need to strive harder. அதிகமாய் போராட And வேண்டும். you have to have the endurance. அப்போதுதான் நீங்கள் அதை அடைந்து கொள்ள முடியும். So Moses took that 40 years. மோசே அந்த 40 வருடங்களை And it changed his character. அவனுடைய குணங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்தது. He became somebody
அவன் ஒரு முக்கியமான ஆளாய் மாறுவதற்கு No, he became somebody. அவன் மாறினான். He became somebody who can handle a generation of weepers. அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினான் என்றால் ஆஹ், அழுதுகிட்டே இருக்கிற தலைமுறைகளுக்கு ஒரு முக்கியமானவனாய் மாறிவிட்டான். So in spite of the Israelites, right, they keep complaining, they keep weeping, they keep crying out. இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்பொழுது பார்த்தாலும் அழுவார்கள், குறை சொல்லுவார்கள், முறுமுறுப்பார்கள். But Moses is very patient. ஆனால் மோசே மிகவும் பொறுமைசாலியாய் Moses is இருந்தான். very humble. அவன் தாழ்மையாய் இருந்தான். He took everything as he can அவனால முடிந்த வரைக்கும் அவன் அதை எடுத்து and பொறுப்பெடுத்து he took it to நடத்தினான். God. ஆண்டவரிடத்துல போய் சொன்னான். So before, what did he do? He saw something, he quickly took an action and he did it in himself with his power. ஆரம்பத்துல என்ன செய்வான்? ஒரு பிரச்சனையை பார்த்தோன்னா அவனே அந்த பிரச்சனையை தீர்க்க எல்லா முயற்சியும் எடுத்து செய்தான். ஆனால் இப்பொழுதோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல கொண்டு போகிறவனா இருந்தான். Now he has the characteristics இப்போது அவனுக்கு இருக்கிற குணம் and he has the capacity to be a leader அவன் ஒரு தலைவனா இருக்கிறதுக்குரிய தகுதியை that பெற்றுக்கொண்டான். takes them to their promised land. அவர்களுடைய கானானை சுதந்திரிப்பதற்காக. And we look at Joseph. யோசேப்பை பார்க்கும் பொழுது So Joseph, he's a kid. அவன் குழந்தையாய் சிறு பிள்ளையாய் இருந்தான். He's always the favorite of his father. அப்பாவுடைய செல்ல பிள்ளையாய் இருந்தான். And he was probably brought up in his house, closed and safe and secure. வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா அப்பாவுடைய அரவணைப்புக்குள்ளேயே செல்ல பிள்ளையாய் இருந்திருக்கிறான். But that does not make a king, right? அது ஒரு ராஜாவாகிறதுக்கான தகுதி அல்ல. In order for you to rule, நீ ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய you need to வேண்டுமானால் know how to handle people, எப்படி மக்களை நடத்த வேண்டும், how to handle oppression, எப்படி எதிர்ப்புகளை how சந்திக்க to handle வேண்டும், accusations, எல்லா குறை சொல்லுது எப்படி and also சந்திக்க how வேண்டும், to be mature and wise in your actions. எப்படி முதிர்ச்சி அடைந்த ஞானமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்க And வேண்டும். during his time in the prison, during his time in Egypt, before he became the prime minister, எகிப்திலே அவன் பிரதம மந்திரி ஆவதற்கு முன்பதாக அவன் சிறைச்சாலையிலேயும் மற்ற இடங்களிலேயும் அவன் அதை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. and it was a time for him to prepare himself, அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள நேரம் தேவைப்பட்டது. and that is when he can become the ruler that he was supposed to be. அவன் அந்த பொறுப்பை எடுப்பதற்கு முன்பதாக அவன் தன்னை தானே அவன் ஆயத்தப்படுத்த வேண்டியிருந்தது அதற்கு தகுதியாக. And if you look at Paul, பவுலை பார்க்கும் பொழுது so he comes from a very legalistic law background. அவர் மதவாதியாக அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வருகிறார். So he knows the Bible, he knows the Torah, அவருக்கு பழைய ஏற்பாட்டில் தோரா தெரியும், வேதம் தெரியும். but he did not understand the new revelation, the New Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டின் புதிய வெளிப்பாடை குறித்து அவருக்கு அறிவில்லை. So God took him out for 3 years அதனாலே ஆண்டவர் அவரை 3 வருடங்களுக்கு தனியே பிரித்து எடுத்து போகிறார். so that he can unlearn his legalism. அவர் கற்றுக்கொள்ளாத அந்த பழைய சட்டதிட்டங்களை எல்லாம் நிராகரித்து விட்டு He can relearn or learn newly புதிதான காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள தொடங்குகிறார். the grace of the God. கர்த்தருடைய தேவனுடைய கிருபையை குறித்த காரியங்களை கற்றுக்கொள்கிறார். And once he learns the grace of God, தேவனுடைய கிருபையை குறித்து அவர் கற்றுக்கொண்ட once he பிறகு learns the complete gospel, பூரண சுவிசேஷத்தை குறித்து அவர் கற்றுக்கொண்ட பிறகு we can see that he's written the most books in the Bible. அப்புறம் தான் வேதத்தில் இருக்கிற அநேக புத்தகங்களை அவர் எழுதி இருக்கிறார். So he couldn't have done that if he was in his legalistic beliefs. அவர் அந்த மத சார்பான காரியங்களை அவர் விட வேண்டியதா இருந்தது. So God is taking you, or you are going through these paths in your life for so long, troubles in your life. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போகிற பாதையிலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் So பொழுது these trials are not punishments, இந்த பரீட்சைகள் எல்லாம் தண்டனை அல்ல, these are preparations. அது உங்களுடைய ஆயத்தமாக இருக்கிறது. So God is preparing you for something big and it takes time. ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய காரியத்துக்காக ஆயத்தப்படுத்துகிறார். So what we do is, all of this sounds great. இந்த காரியங்களை கேட்கும் பொழுது நன்றாய் இருக்கிறது. This all sounds great. This all looks very easy when you say it. When you say it, it sounds very easy. இத கேட்கும்போது இதெல்லாம் ரொம்ப சுலபமானதானே நீங்க நினைக்கலாம். But in real life, how it's not going to happen in real life, right? ஆனால் உண்மையாவே பார்க்கணும்னா வாழ்க்கையில அப்படி நடப்பதில்லை. We all fail, we all stumble. நாம் எல்லோருமே நிறைய நேரம் தோற்கிறோம், தடைகளை சந்திக்கிறோம். I don't want to stand here and say you all can be perfect. நான் இங்கே நின்று நீங்க எல்லாருமே இந்த விஷயத்திலே பூரணமாய்விட்டீர்கள் என்று நான் சொல்வதில்லை. None of us are perfect. நாம் யாருமே பூரணமானவர்கள் அல்ல. But we try our best. ஆனால் நாம் நல்லதே முயற்சிக்கிறோம். And sometimes we fail. சில நேரங்கள் நாம் தோற்கலாம். But even if you fail,
அப்படியே தோற்று போனாலும் கூட that does not mean your purpose is over. அதற்காக உங்களுடைய நோக்கமே முடிவடைந்து விட்டது என்று அர்த்தமல்ல. So we'll go back to Moses again. மோசேயின் இடத்திலே மறுபடி திரும்பி பார்க்கும்போது So Moses, மோசே at one point, ஒரு இடத்திலே he forgot his entire purpose. அவனுடைய நோக்கத்தையே அவன் முழுவதுமாய் மறந்து விட்டான். So this is something that a lot of people oversee. They don't read this properly. அதனால்தான் அநேகர் இந்த காரியத்தை சரியாய் படிப்பதில்லை. Moses has two sons. மோசேக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். So both of them were born when he was in the desert. அவர் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது பிறந்த பிள்ளைகள். So the first son, when he was born, he circumcised him. முதல் பிள்ளையை பெற்றெடுத்த உடனே அவர் அங்க அவனுக்கு விருத்த சேதனத்தை பண்ணுகிறார். So that is the idea that if you're an Israelite, if you follow the word of God, if you're a son of Abraham, you have to circumcise your child. வேதத்தின்படி நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதனாலே அவர் அதை கைக்கொள்ளுகிறார். But when his second son is born, right? ஆனால் இரண்டாவது பிள்ளை பிறந்த பொழுது at this point he's lost his purpose. He's forgot his purpose. அவர் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தையே மறந்து விட்டார். To a point where he's like, I am not even an Israelite anymore. அவர் எந்த அளவுக்கு வந்து விட்டார், இனிமேல் நான் இஸ்ரவேலனே இல்லை என்கிற அளவுக்கு வந்து விட்டார். And when his second child was born, he did not even circumcise him. இரண்டாவது பிள்ளை பிறந்த பொழுது அவர் அந்த பிள்ளைக்கு விருத்த சேதனம் கூட பண்ணவில்லை. And if you read the story, Moses becomes ill because of that, and there is a time where he then circumcises his second son. மோசே நீங்கள் வாசிக்கலாம். மோசே இரண்டாவது பிரச்சனையை சந்திக்கும் போது இரண்டாவது பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணவில்லை என்பதை குறித்து பார்க்கிறோம். And then once he does that, he is again back to his purpose and he is holy and he tries to work for God. அவர் அதை திரும்ப அந்த பிள்ளைக்கு இரண்டாவது பிள்ளைக்கு விருத்த சேதனம் செய்த பிறகு அவர் மறுபடி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த எல்லைக்குள்ளே வருகிறார். So in your time of waiting, in your time of rejection, உங்களுடைய காத்திருப்பின் நேரத்திலே, நிராகரிப்பின் நேரத்திலே sometimes we fall back. ஒருவேளை பின் செல்லலாம். Sometimes we lose track. நம்முடைய பாதையிலிருந்து விலகி கூட போகலாம். Sometimes we think we are not the person that God had kept in mind for us before. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த நோக்கத்துக்குரிய ஆள் நான் இல்லை என்கிற எண்ணம் வரலாம். And we might step down. ஒருவேளை நாம் கீழே இறங்கி இருக்கலாம். And we might have done what Moses did and forgot the commandments. மோசே செய்தது போல நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் மறந்திருக்கலாம். And sometimes we deny God just like Peter did. மோசே பேதுரு செய்தது போல ஆண்டவரை மறுதலித்து கூட இருக்கலாம். Sometimes we, in spite of how much miracles God has done, you get scared like Elijah. எலியா போல எத்தனையோ அற்புதங்களை செய்து பெற்ற எலியா பயந்தது போல பயந்திருக்கலாம். But you have to remember that God knows your capabilities. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு உங்களுடைய தன்மை எவ்வளவு என்று தெரியும். He knows how you can handle, how much you can handle. உங்களால எந்த அளவுக்கு தாங்க முடியும், செய்ய முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And is a God of mercy and grace. அவர் இரக்கமும் நீதியும் உடைய தேவனாய் இருக்கிறார். He is a God that does not end your purpose there. ஆண்டவர் உங்களுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் விடுவதில்லை. He takes you back on track. அந்த திரும்பவும் அந்த பாதையிலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். And then he will take you to your purpose. அந்த இடத்திலே உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாய் கொண்டு போவார். So one thing that I want all of you to remember, one thing that I want you to know by heart, ஒரு காரியத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். it is not that when you step down, when you do something wrong, when you gone away from the track of God, that God's purpose is over. நீங்கள் நினைக்கக்கூடாது, நான் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகிட்டேன், அந்த வழியிலிருந்து போயிட்டேன், அதனால இனிமே என்னுடைய குறித்த அந்த நோக்கம் நிறைவேறாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். God has calculated that as well. அதையும் தான் அவர் கணக்கிலே வைத்துக் He is கொள்கிறார். a God beyond time. அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன். And he is a God beyond your understanding. உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் அப்பாற்பட்ட தேவன் And அவர். through everything that you go through, நீ கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலேயும் God ensures that in spite of all the drawbacks, in spite of all your downcomings, he is still going to make sure your purpose is done. எல்லா விதமான தோல்விகள், பின்னிடைப்பு எல்லாவற்றிற்கும் மத்தியிலேயும் அவர் அந்த பர்பஸை நோக்கத்தை நிறைவேற்ற அவர் உங்களை அந்த பாதைக்கு கொண்டு வந்து விடுவார். So right now
you might be in different stages that we spoke about. ஒருவேளை நான் பேசின இந்த காரியத்தில் எந்த இடத்திலே நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. You might be going through rejections. ஒருவேளை நீங்கள் நிராகரிப்பிலே போய் கொண்டிருக்கலாம். You might be going through isolations and persecutions. தனிமைப்படுத்தப்படுவது இல்லை என்றால் உபத்திரவப்படுத்தப்படுவதுக்குள்ளே நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். And we are all going through delays. ஆனால் எல்லாருமே ஒரு தாமதத்துக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். And we are all waiting for something to happen. நாம் எல்லோருமே ஏதோ ஒரு நல்ல காரியம் நடப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். So I told you I will tell you how to know your time and to get back on track. நான் சொன்னது போல எப்படி உங்களுடைய காலம் சமயம் வந்து விட்டது என்பதை எப்போது நீங்கள் எப்படி அறிந்து கொள்வது? So if you feel today that you are far away from your purpose, you feel it's been delayed, it's been so many years and nothing has happened. உங்கள் நோக்கத்துக்கு விட்டு தூரமாக இருக்கிறீர்கள், அதை இன்னும் அடையவில்லையே, எப்பொழுது அதை அடைந்து கொள்வேன் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். What you have to do, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? go back to the promises that God gave you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு திரும்பி போங்கள். Look at the promise and look at the prophecies that are said about you. உங்களுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் அந்த வாக்குத்தத்தங்களையும் நோக்கி பாருங்கள். And look at what you have to be to perform that prophecy. அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனியுங்கள். So ask God to give you the wisdom, the knowledge, the understanding that you need and the skills that you need to be the person that he has for you. ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியத்துக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் வழி நடத்துதலையும் கேளுங்கள். So what we're going to do today is we are going to pray. நாம் என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு நாம் என்ன ஜெபிக்க போகிறோம்? That in spite of any stage that I am in life, நான் சொன்ன இந்த காரியத்தில் எந்த இடத்திலே நீங்கள் நின்றாலும் சரி, if you are off track, நீங்கள் பாதியிலே உங்களுடைய பாதையை விட்டு விலகி இருந்தாலும் சரி, we will pray for restoration. நாங்கள் உங்களுடைய புதுப்பிக்குதலுக்காக இல்லை என்றால் நீங்கள் திரும்ப அந்த இடத்துக்கு வருவதற்காக ஜெபிக்க போறோம். So we can see it in Joel 2:25. I will restore to you the years that locust has eaten. யோவேல் 2:25 பார்க்கிறோம், வெட்டுக்கிளிகளும் பட்டுப்புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று. So when he restores, அவர் திரும்ப கொடுக்கும் பொழுது God isn't going to just restore what you lost. நீங்கள் இழந்ததை அளவுக்கு மாத்திரம் அவர் கொடுப்பதில்லை. He will multiply it multiple fold. அவர் அதிகப்படுத்தி தான் கொடுப்பார். And you will, I can tell you with guarantee, நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், whatever you've lost, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, whatever you've sacrificed in life, நீங்கள் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில தியாகம் பண்ணினீர்களோ, all the time that you've waited, காத்திருந்த அந்த நேரங்களை கூட the purpose and glory of God will make up multiple times for that in your life. Amen. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பல மடங்கு பெருக்கி அதை உங்களுக்கு கொடுப்பார். Your game isn't over. உங்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. It's just a new innings. நீங்கள் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். So if you're lost, if you're broken, if you're in any of this state right now, நீங்கள் இழந்திருந்து எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே என்று நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை கட்டாயம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். So we can stand up and pray. நாம் எழும்பி நின்று ஜெபிக்கலாமா? Dear Heavenly Father, பரலோக பிதாவே, we thank you for this day, Lord. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for all that you've done in our life. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த எல்லாவற்றுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for putting the crown on our head. எங்கள் தலையின் மேலே நீர் வைத்திருக்கிற கிரீடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We understand the burden of the crown. அந்த கிரீடத்தின் சுமையை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் We ஆண்டவரே. understand the reason the crown is heavy. எந்த காரணத்துக்காக இந்த சுமையான கிரீடம் எங்கள் தலையில இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறோம். And we know that in whatever situation we are in, எந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நாங்கள் இருந்தாலும் சரி, you have not given up on us. எங்களை கைவிடுவதே நீர் இல்லை ஆண்டவரே. Even when we gave up on you, நாங்களே கைவிட்டாலும் கூட, even when we cursed you, நாங்கள் உம்மை சபித்த பொழுது கூட, even when we cried out to you, நாங்கள் உம்மிடத்திலே அழுத பொழுது கூட, even when we did not have the strength for prayers, ஜெபிக்கிறதுக்கான பலனே இல்லாமல் இருந்த போது கூட, we know that you are with us, Lord. நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. God, give us the strength, இப்பொழுது எங்களுக்கு பலனை தந்து, give us the knowledge, அறிவையும் தந்து, give us the wisdom, ஞானத்தை கொடுத்து, give us the drive, எங்களை நடத்தும் ஆண்டவரே. give us the drive to do the purpose that you have for us in our life. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற நோக்கத்தை நோக்கி செல்லுவதற்கு எங்களை நடத்தும் ஆண்டவரே. If I have been off track, நாங்கள் ஒருவேளை பாதை விலகி இருப்போமானால், bring me back on track, Lord. திரும்பவும் அந்த பாதைக்குள்ளே கொண்டு வாரும் ஆண்டவரே. I pray that you restore the days that I have lost. நாங்கள் இழந்த நாட்களை எல்லாம் எங்களுக்கு திரும்ப I கொடுங்க pray that you ஆண்டவரே. have restored the health that I have lost. இழந்த எல்லா சுகத்தையும் திரும்ப I கொடுங்க pray that ஆண்டவரே. you restore the mental peace, the emotional
well-being in our life. மனதளவிலே பாதிக்கப்பட்ட எல்லா மன கஷ்டங்கள் துக்கங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு திரும்ப எல்லா நாட்களையும் கொடுக்கும்படி நாங்கள் கேட்கிறோம் I ஆண்டவரே. restore the family, the relationships that we've lost. இழந்த குடும்பங்கள் உறவுகளை எல்லாம் நீ திரும்ப கொடும் ஆண்டவரே. And we pray that you will do as your word says. உம்முடைய வார்த்தையின்படி நீ செய்வீர் என்று You நாங்கள் will multiply it manifold. நீங்கள் அதிகமாய் பெருக்கி கொடுப்பீர் என்று You will make விசுவாசிக்கிறோம் sure that I ஆண்டவரே. see success. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளதை நாங்கள் You'll make வைப்பீர் sure that ஆண்டவரே. I am victorious in my life. என்னுடைய வாழ்க்கை நான் ஜெயத்தவன் என்பதை நீ காட்டுவீர் ஆண்டவரே. Lord, I am chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆண்டவரே. I might be tested. ஒருவேளை சோதிக்கப்பட்டு இருக்கலாம், Things might be delayed. ஒருவேளை தாமதமாய் இருக்கலாம், I might be rejected. தள்ளப்பட்டு இருக்கலாம். I might be going through refinement. ஆனால் அந்த புதிதாக்குதலுக்குள்ளே நாங்கள் போகிறோம் But I ஆண்டவரே. know that your purpose stays. ஆனால் உம்முடைய சித்தம் கட்டாயம் நிறைவேறும் அப்பா. And it is today இன்றையிலிருந்து that I pray for everybody here, இங்க Lord. இருக்கிற எல்லாருக்காக நான் I ஜெபிக்கிறேன். pray that if any of them is away from you, யாராவது இங்கு உம்மை விட்டு தூரமாய் if இருப்பார்களானால், any of you here, if any of them here feel that they have lost their faith, ஒருவேளை என் விசுவாசத்தை நான் இழந்து விட்டேன் என்று யாராவது இங்க இருக்கிறவர் let சொல்லுவார்களானால், new faith come into them, புதிய Jesus. விசுவாசம் அவர்களுக்குள்ளே உண்டாகட்டும் Let the ஆண்டவரே. stories of the people in the Bible give them the understanding and the faith that they need. வேதத்தின் நாயகர்களை குறித்து வாசித்து அதன் மூலமாய் இவர்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. Let the people here be replenished இவர்கள் வாழ்விலே ஒரு பெரிய புதிதாக்குதல் and உண்டாகட்டும். let them go forth and do mighty things. புறப்பட்டு போய் மிகப்பெரிய காரியங்களை செய்வார்களாக. Lord, I bless the congregation, Lord. ஆண்டவரே இந்த மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. I pray that you show them love, உம்முடைய அன்பை நீர் your காட்டும்படியாக, kindness, உம்முடைய இரக்கத்தையும், your favor, உம்முடைய தயவையும், and your grace. உம்முடைய கிருபையும் In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.